ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நம்ம சேனலை பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள், டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, டயாலிசிஸ் பேஷண்ட்டுடைய டே லைஃப். டயாலிசிஸ் பேஷண்ட்டுடைய டே லைஃப் எப்படி இருக்கும், அவங்க என்ன டயட் எடுப்பாங்க, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது டயட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பொதுவானது கிடையாது. இந்த டயட் வந்து நான் எடுக்கிறது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே ஒரு டயட் இருக்கும். எல்லாருக்குமே சேம் டயட் கிடையாது. அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் பேஸ் பண்ணி டாக்டர் டயட் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணால் போதும். இது வந்து என்னுடைய டயட், நான் எடுக்கிறது. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இதை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அவங்க டாக்டர் கொடுத்த டயட்டை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, வாங்க பார்ப்போம். டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து 4 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 4 என்னென்னா, ஃபஸ்ட்டு நல்ல தூக்கம். நல்லா தூங்கணும். டைமுக்கு சீக்கிரமாக படுத்து தூங்குங்க. சீக்கிரமாக தூங்கிட்டு காலையில் ஒரு 7-7:30 மணிக்கு மேக்ஸிமம் அதுக்குள்ளே எழுந்துருங்க. எழுந்துட்டு காலையில் முடிஞ்சதுன்னா ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வாக்கிங் போகிறது நல்லது. நடங்க. நமக்கு எப்பவும் பாடி ஆக்டிவாக இருக்கிறது நல்லது. நமக்கு டயாலிசிஸ் பேஷண்ட் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஃபுல் டே படுத்துகிட்டே இருந்தாக்கா கஷ்டம். பாடி ஆக்டிவாக வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. முடிஞ்சதுன்னா டெய்லி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமும் முடிஞ்சதுன்னா வெளியே போயிட்டு நடங்க. அது ரொம்ப நல்லது. டயாலிசிஸ் பேஷண்ட் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், டயர்டாகும் சீக்கிரமாக. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 நிமிஷமோ இல்லை 5 நிமிஷமோ நடந்த ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா காலையில் டயாலிசிஸ் பேஷண்ட்டாக இருக்கட்டும், டயாலிசிஸ்க்கு முன்னாடி ஸ்டேஜ் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே வந்து சில பேருக்கு வந்து கேஸ் டேப்லெட் கொடுத்துருப்பாங்க. சாப்பாட்டுக்கு முன்னாடி டேப்லெட் கொடுத்துருப்பாங்க மேபி. அந்த மாதிரி இருந்ததுன்னா காலையில் ஃபஸ்ட்டு அந்த டேப்லெட் போட்டுடுங்க. அந்த டேப்லெட் போட்டுட்டு மினிமம் ஒரு 1/2 hour, மேக்ஸிமம் 1 hour. அது 1 hourல வேணாம், 1/2 hour போதுமானது. இல்லைனா 40 நிமிஷமோ 45 நிமிஷமோ 1/2 hour போதுமானது. ஸோ உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு கேஸ் குளிகை போட்டுட்டு ஒரு 1/2 hour கேப் விட்டுட்டு டயட்டு. நமக்கு சாப்பிட்றது பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ நான் இப்போ கேரளாவில் இருக்கேன். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக கிடைக்கிறது புட்டு, அப்பம் அந்த மாதிரி தான் நிறைய கிடைக்கும். அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்கு வேக வச்சு சாப்பிட்றோம். எதுவுமே வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிடல. இப்போ காலையில் பூரி இல்லைன்னா பொங்கல்லாம் சாப்பிடாதீங்க. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பயங்கரமான நெய் இருக்கும், இல்லைன்னா டால்டா அந்த மாதிரி போடுவாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அதில் வாட்டர் கண்டென்ட் ரொம்ப அதிகம். நமக்கு வெயிட்டு போடும் டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த பூரி, பொங்கல் அதெல்லாமே காலையில் முடிச்சதுன்னா ஒரு 3 இட்லி இல்லை 3 தோசை, 2 தோசை, சாம்பார், சட்னி அந்த மாதிரி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 2 அப்பம், கொஞ்சம் கடலைக்கறியோ இல்லை முட்டைக்கறியோ ஏதாச்சும் சாப்பிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன வைப்பேன்னா இட்லி. ஒரு 2 இல்லை 3 இட்லி சாப்பிடுவேன். அது கூட ஒரு சாம்பார், சட்னி, அவ்வளோதான். சப்போஸ் இட்லி இல்லை அப்படின்னா ஒரு 2 தோசை இல்லை 3 தோசை சின்ன சின்னதாக இருக்கும். அதனால் 3 தோசை 2 தோசை சாப்பிடுவேன். ஒரு சாம்பார், சட்னி. சப்போஸ் அதுவும் அப்படி இல்லை அப்படின்னா புட்டு, கடலைக்கறி இல்லை அப்பம், கடலைக்கறி அந்த மாதிரி. ஆக்சுவலாக கடலைக்கறி வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது. ஏன்னா அதில் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு நாள் ஓகே, பட் டெய்லி அதை எடுக்க வேணாம். இட்லி, தோசை, சட்னி அப்படி தான் செய்வாங்க. ஸோ அதுவே போதுமானது. இப்போ நமக்கு ரொட்டீனாக ஒரு நாள் இட்லி, தோசை, இன்னொரு நாள் புட்டு, அப்பம், இடியப்பம், ஏதாச்சும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சாப்பிடலாம். அதை சாப்பிட்டுட்டு மதியமாக லஞ்சுக்கு அதே போல் கொஞ்சமாக சாப்பாடு, அது கூட சாம்பாரோ தக்காளி சட்னியோ இல்லைன்னா முட்டைக்கறியோ ஏதாச்சும் ரசம் எது வந்தாலும் சரி. அதிகமாக சாப்பாடு சாப்பிடாது, கொஞ்சமாக சாப்பிட்டா போதும். கொஞ்சம் அளவாக சாப்பிடுங்க. சாப்பாடு, குழம்பு, கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள் அதிகமாக சாப்பிட்ற ஆளாக இருந்தால், வெஜிடபிள்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்தால், அந்த வெஜிடபிள் வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்றது சேஃபு. ஏன்னா வெஜிடபிள் வந்து பொட்டாசியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பொட்டாசியம் அதிகமாக எடுத்துக்கிறது டயாலிசிஸ் பேஷண்ட் நல்லது கிடையாது. வெஜிடபிளோ இல்லை ஃப்ரூட்ஸோ அதிகமாக எடுக்கிறது டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு ரிஸ்க்கு. அது வந்துட்டு செஸ்ட் பெயின் வரும். அது வந்துட்டு ஹார்ட்டுக்கு ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதனால் பொட்டாசியம் கம்மியாக இருக்கிறது நல்லது.
சும்மா கொஞ்சமாக சாப்பிட்றவங்க பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு சாப்பாடு அது கூட குழம்பு கொஞ்சமாக, ஏதாச்சும் ஒரு பொரியல், அதுவே நிறைய பேர் சில பேர் வந்து சாப்பிடுவாங்க வெஜிடபிள்லாம். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தண்ணி கலஞ்சிட்டு சாப்பிட்றது நல்லது. சில பேருக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க. இப்போ நான்வெஜ்னாக்கா இப்போ சாப்பாடு, ஒரு மீன் குழம்போ இல்லை சிக்கன் குழம்போ சாப்பிட்டு அதுக்குள்ள சும்மா 1 இல்லை 2 பீஸ் ஃப்ரைடு வறுத்தது வேணாம், குழம்புல உள்ள சிக்கன் அந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது. அதுக்கப்புறம் ஈவினிங் சில பேருக்கு ஈவினிங் வந்துட்டு டீ குடிக்காமல் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் டீ சாப்பிட்றப்ப ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற போல இருந்தாக்கா கொஞ்சம் ஒரு ஒரு நிறைய டீ குடிக்காதீங்க. ஒரு கிளாஸில் ஒரு பாதியோ இல்லை முக்கால்வாசியோ கொஞ்சம் டீ, அது கூட ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸ்னாக்கா எண்ணெய் ஐட்டம் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது இல்லாமல் ஆல்டர்னேட்டிவாக இந்த பாயில் பண்ணுறது இருக்குல்ல, அந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது. பாயில் பண்ணுறதுனாக்கா இப்போ இந்த கொழுக்கட்டை இல்லைன்னா வேறு என்ன இருக்கும் நமக்கு பாயில் பண்ணுறது, இந்த கொழுக்கட்டை, இந்த உருண்டை அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஆயில் எடுத்து சாப்பிட்டா டயாலிசிஸ் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது. ஸோ இது ஏதாச்சும் சாப்பிடலாம். அப்படி இல்லைனாக்கா பிஸ்கெட்டோ ரஸ்கோ இல்லை பன்னோ இந்த மாதிரி கூட நம்ம சும்மா ஒன்று அந்த டைமுக்கு சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம். சில பேருக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொல்லியிருப்பாங்க. ஃப்ரூட்ஸ் வந்துட்டு அதிகமாக எடுக்காதீங்க. இப்போ டெய்லி ரொட்டீனாக இப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு ஆப்பிள் ஒரு 2-3 பீஸ் சாப்பிட்றீங்களா, அதுக்கு அடுத்த நாள் கொய்யாக்காய், இப்போ அந்த மாதிரி எல்லாமே பொட்டாசியம் அதிகம் தான். சும்மா 1 பீஸ் 2 பீஸ் மட்டும் சாப்பிடுங்க. இல்லைனா மிக்சிங்கு சாப்பிட்றப்ப இருந்தால் ஒரு பவுலில் வந்து ஒரு 2 பீஸ் குட்டி குட்டி பீஸ் ஆப்பிள், 2 கொய்யாக்காய், இப்போ அந்த மாதிரி அன்னாசி பழம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து மிக்சிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது நல்லது. ஒரே அடியாக நிறைய சாப்பிடாதீங்க, அது பொட்டாசியம் அதிகமாகும், ரிஸ்க்கு. ஸோ இது ஈவினிங் சாப்பிட்றது. சில பேர் நட்ஸு ப்ரோட்டீனுக்கு நட்ஸ் எடுப்பாங்க. சப்போஸ் நட்ஸ் எடுக்கிறாங்க பார்த்தா 1-2 நட்ஸ் எடுத்து சாப்பிட்றது நல்லது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கு அடுத்தது நைட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு சாப்பிடாம, ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றது நல்லது. ஏன்னா டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு வெயிட் அதிகமாகும் சாப்பாடு சாப்பிடும்போது. ஸோ காலையில் இட்லி தோசை அந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்டு மதியமாக கொஞ்சம் சாப்பாடு, நைட்டுக்கு சப்பாத்தி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ அவங்கவுங்க விருப்பம். சில பேருக்கு சப்பாத்தி சாப்பிடுவாங்க, சில பேருக்கு இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ சாப்பாடு சாப்பிடணும், சாப்பிடலாம், உங்கள் விருப்பம் தான். டாக்டர் சஜஷன் கேட்டு பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் நைட்டில் கொஞ்சம் அளவாக சாப்பிடுங்க. அளவாக சாப்பிட்டு அதுக்கடுத்து டேப்லெட் இருந்தாக்கா டேப்லெட். சில பேருக்கு வந்து சாப்பாடு கூடவே வந்து டேப்லெட் கொடுத்துருப்பாங்க. சில பேருக்கு பாஸ்பரஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா சாப்பாடு கூடவே டேப்லெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் நீங்கள் தான் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சில பேர் கேஸ் டேப்லெட் இருக்கும் நைட்டும். அந்த மாதிரி இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, நைட்டு ஒரு 7-7:30 மணிக்குள்ளே, மேக்ஸிமம் ஒரு 8 மணி வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருங்க. 7 மணிக்கு சாப்பிட்றது நல்லது. ஒரு 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு ஒரு 2 சப்பாத்தி, அது கூட ஏதாச்சும் கறி. ஸோ இதுதான் நீங்கள் ரெகுலராக இதே போல் வந்து ரொட்டீனாக உங்களுக்கு பிடிச்சத அப்படியே ரொட்டீனாக மாற்றிட்டே இருக்கலாம். டெய்லி ஒன்றே சாப்பிட்டா போர் அடிச்சிடும். நம்மளால டயட் இருக்கும். ஸோ அது கூட ஒரே ஐட்டம் சாப்பிட வெறுப்பாயிரும். அதனால் ஏதாச்சும் ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் தோசை, இடைக்கு ஒரு நாள் வேணா பூரியோ பொங்கலோ அது மாதிரி சாப்பிட்றது பிரச்சனை இல்லை. பட் அதெல்லாம் வந்து எண்ணெய் பொருள் ரொம்ப அதிகமாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ நைட்டு இதை சாப்பிட்லாம். சில பேர் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸ் சும்மா ஒரு பீஸ் 2 பீஸ், அதிகமாக ஃப்ரூட்ஸ் சாப்பிடாதீங்க. ஃப்ரூட்ஸில் ரொம்ப ரிஸ்க்கு. டாக்டர் கொடுத்த டயட் படி கொடுத்தா சாப்பிடுங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணுறது நல்லது, இல்லை கொஞ்சமாக சாப்பிட்றது நல்லது. ஸோ இது நீங்கள் வந்து டெய்லி ரொட்டீனாக பண்ணாலே உங்களுக்கு இது ப்ராக்டிஸ் ஆயிரும். ஒரு பெருசாக டயட் மாதிரி தெரியாது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர்லாம் இருக்குன்னா சில பேருக்கு வந்து சால்ட்டு போட்டு சாப்பிட சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருந்துச்சுனாக்கா சால்ட்லாம் கண்ட்ரோலாக வைங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாட்டில் வந்துட்டு உப்பு போட மாட்டாங்க. அதனால் வந்து எனக்கு சோடியம் எப்பயுமே அதிகமாகாது. பட் நம்ம தமிழ்நாட்டிலலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு செய்யும்போது உப்பு நிறைய போடுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் டயாலிசிஸ் பேஷண்ட்டாக இருந்தாக்கா சாப்பாட்டில் உப்பு போடாமல் நம்ம குழம்புல கொஞ்சம் அதிகமாக போட்டு நமக்கு டேலி பண்ணாக்கா தெரியாது. ஏன்னா சாப்பாட்டில் நம்ம வந்து அவ்வளோ தண்ணியில் உப்பு போடும்போது நம்ம நிறைய உப்பு போடுவோம். நிறைய சாப்பாட்டில் உப்பு போடாமல் நீங்கள் குழம்புல உப்பு போடும்போது கொஞ்சம் நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக போட்டு சாப்பிடும்போது அது டேலி ஆயிரும். ஸோ நமக்கு அதிகமாக சோடியம் உள்ளே எடுத்துக்க மாட்டோம். பெருசாக நமக்கு டயட் சால்ட்டை குறைக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு சால்ட்டு வந்து சாப்பாட்டில் போடுறது குறைஞ்சிரும். ஸோ இப்படி வேணால் பண்ணுறதுனா பண்ணலாம். டயட்டுன்றது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. இது நீங்கள் டெய்லி ரொட்டீனாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சினால அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பழகிடும். பழகிடும்போது நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே ஐயோ இதனால் நமக்கு டயட் எடுக்கணுமான்னு யோசிச்சு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு டெய்லி ரொட்டீன் லைஃபு. இதுவே நீங்கள் டெய்லி பண்ண அது ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா போக போக பழகிடுச்சு. பிடிச்சிருச்சுன்னு சொல்ல மாட்டேன், பழகிடுச்சு. நமக்கு வேறு வழி இல்லை. ஸோ அது அப்படியே பழகிடுச்சு. இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. எப்போயாச்சும் உங்களுக்கு தோணும்போது ஒரு பிரியாணி சாப்பிட்றது பரவாயில்ல. பட் ஆனால் மட்டன்
பீஃப் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதெல்லாம் சீக்கிரமாக வந்துட்டு கிரியாட்டின் அதிகமாகும். அதிகமாச்சுனாக்கா கஷ்டம். ஸோ சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க, ஒன்றும் பரவாயில்ல. பட் மட்டன் பிரியாணி இல்லைன்னா பீஃப் பிரியாணிலாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. வேணும்னாக்கா சும்மா சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க. பட் மட்டனோ பீஃபோ எடுத்துக்காதீங்க. அது கிரியாட்டின் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு டெய்லி ரொட்டீன் லைஃப். ஸோ இதை நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும். ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லா நல்லவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதேபோல் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா என்னோடய டயாலிசிஸ்க்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக கிட்னி மாற்றி வைக்கணும்னு பார்த்துட்ருக்கேன். இப்போ அதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கிறத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு லைஃப் ஸ்டைல் வந்து எல்லாருக்குமே வந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் கிடையாது. எல்லாருமே வந்து அழிவு நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து சுவாசிக்கிற காற்று முதற்கொண்டு சுத்தமான காற்றோ சுத்தமான ஃபுட்டோ இல்லை. எல்லாமே வந்து நேச்சுரலுக்கு அகேன்ஸ்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் முடிஞ்சிருக்கு நம்ம ஹெல்த் நம்ம தான் பார்த்துக்கணும். ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை சம்பளம் சம்பாதிக்கணும், கடன் பிரச்சனை அப்படி மட்டும் போயிடாதீங்க. உங்கள் ஹெல்த்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் அதுக்கு அடுத்து உங்கள் டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நமக்கு உடம்பு பார்க்காம போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு ஒரு நாள் நம்ம ஓஞ்சி போய் நின்றுடுவோம். லைஃப்லாம் போக முடியாது. பாதியிலே நிற்போம். அப்போ இவனோட நமக்கு திரும்பி பார்க்கும்போது நம்ம லைஃப் திரும்ப கிடைக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.